லாஸ்ட் ஃப்ரைடே 25 பிப்ஸ் கிவி டாலர் பேரில் இன்னைக்கு சார்ட் ரிவ்யூவில் நியூஸும் பேட்டர்னும் எப்படி ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்மெண்ட்டில் US Non-Farm Payroll பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு Kavya FX. Let's start with கிவி டாலர் சார்ட் ரிவ்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃப்ரைடே ஏஷியன் செஷனல் கிவி US டாலர் பேரல் ஒரு அழகான 25 பிப்ஸ் புல்லிஷ் மூவ் நடந்துச்சு. இந்த மூவ் ஒரு புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பிரேக் அவுட்டுக்கு நல்ல எக்ஸாம்பிளா எனக்கு தோணிச்சு. அதனால இந்த சார்ட்ல என்ன நடந்துச்சு, எந்த பிரைஸ் ஆக்ஷன் இந்த மூவுக்கு காரணமா இருந்திருக்கும், என்னோட அப்சர்வேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க சார்ட்குள்ள போகலாம். ஃப்ரைடே சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இந்த புல்லிஷ் மூவ் ஏஷியன் செஷன்ல ஆரம்பிக்கல. அதுக்கு முந்தைய நாள் Thursday ஈவினிங் 6 மணிக்கு ஒரு பெரிய ஸ்பைக் நடந்திருக்கு. அது சாதாரண மார்க்கெட் மூவ் இல்ல, US Non-Farm Payroll நியூஸ் வெளியான நேரம். அதனால்தான் கிவி US டாலர் பேர்ல இந்த திடீர் புல்லிஷ் மூவ் உருவாகியிருக்கு. இந்த நியூஸ் எப்படி இந்த மூவுக்கு அடித்தளமா அமைஞ்சது, தொடர்ந்து பார்ப்போம். இந்த US Non-Farm Payroll நியூஸ்ல எக்ஸ்பெக்டட் நம்பரை விட ஆக்சுவல் நம்பர்ஸ் குறைவா வந்திருக்கு. அதனால்தான் US டாலர் பலவீனம் அடைஞ்சு கிவி US டாலர் பேர்ல ஒரு புல்லிஷ் மூவ் உருவாகியிருக்கு. ஒரே கேண்டல்ல சுமார் 44 பிப்ஸ் மூவ் நடந்திருக்கு. இந்த புல்லிஷ் மொமெண்டம் ஒரு சாதாரண நியூஸ் ஸ்பைக் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு நல்ல பேஸா அமையலாம்னு எனக்கு தோணுச்சு. அதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த புல்லிஷ் மூவ்க்கு பிறகு பிரைஸ் கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கப்படுது, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முழு புல்லிஷ் மூவ் ஐ ரீட்ரேஸ் பண்ணாம கிட்டத்தட்ட 50 விழுக்காடு ஏரியா வரைக்குத்தான் வந்திருக்கு. அதுக்கு கீழ் பிரைஸ் போகல. அதனால பயஸ் இன்னும் ஸ்ட்ரெங்தா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த அப்சர்வேஷன் அடுத்தது என்ன பேட்டர்ன் உருவாகுதுன்னு பார்க்கணும்னு ஆர்வத்தை கொடுத்துச்சு. இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்குது. பிரைஸ் லோ ஹை லோவர் லோ உருவாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நேரோ ஆக்கிட்டு வருது. இது ஒரு புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னொரு விஷயமும் கவனிக்க முடிஞ்சது, இந்த பேட்டர்ன் புல்லிஷ் கேண்டலோட 50 விழுக்காடு ஏரியாலேயே உருவாகி இருக்கு. அதனால இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் வருமோன்னு நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரைடே மார்னிங் 15 மினிட்ஸ் சார்ட்ல காலை 6:30 கேண்டில் ஓபன் ஆனதும் நான் எதிர்பார்த்த மாதிரியே புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் மேல ஒரு பிரேக் அவுட் உருவாச்சு. அந்த பிரேக் அவுட் கேண்டில் நல்ல புல்லிஷ் ஸ்ட்ரெங்தோட க்ளோஸ் ஆகியிருக்கு. அதனால பயஸ் இந்த மூவை தொடர்ந்து கொண்டு போகலாம்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் எப்படி மூவ் ஆச்சு பார்ப்போமா? அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே பிரைஸ் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சது. பயர்ஸ் மொமெண்டமை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மொமெண்டம் கிட்டத்தட்ட 25 பிப்ஸ் புல்லிஷ் மூவை உருவாக்கியது. இந்த புல்லிஷ் மூவ்ல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. இந்த முழு மூவம் ஃப்ரைடே ஏஷியன் செஷன்லயே நடந்திருக்குது. காலை 6:30 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பிப்ஸ் மூவ் கிடைச்சிருக்கு. பொதுவா ஏஷியன் செஷன் அமைதியான செஷனாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கும்போது ஏஷியன் செஷன்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகலாம்னு இந்த சார்ட் காட்டுது. பொதுவா இந்த மாதிரி புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பிரேக் அவுட் செட்டப்கள்ல என்ட்ரி பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேல வைப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வெட்ஜோட் கடைசி ஸ்விங் லோக்கு கீழ் வைப்பாங்க. டார்கெட் 1 வெட்ஜோட் ஹையா வைப்பாங்க. டார்கெட் 2 1:2 ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ட்லயும் ட்ரேட் எதிர்பார்த்த மாதிரியே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பிரைஸ் 2 டார்கெட்டுமே ரீச் ஆகியிருக்கு. இந்த சார்ட்டை திரும்பி பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுச்சு.
ஒரு நல்ல ட்ரேடுக்கு பேட்டர்ன் மட்டும் போதாது, அதுக்கு ஸ்ட்ராங் மொமெண்டம், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டில் நியூஸ் மொமெண்டமை கொடுத்துச்சு, ஃபாலிங் வெட்ஜ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அந்த ரெண்டும் சேர்ந்ததால் தான் இந்த புல்லிஷ் மூவ் இவ்வளவு அழகா நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ரிவ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சார்ட் ரிவ்யூல சந்திப்போம். நன்றி. US Non-Farm Payroll Employment Change Data Forex ட்ரேடர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இவெண்ட். இன்னைக்கு US NFP பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவின் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அல்லது NFP ரிப்போர்ட் பற்றிய இந்த விளக்க காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ரிப்போர்ட் ஒவ்வொரு மாதமும் அமெரிக்காவில் விவசாயத்துறையை தவிர எத்தனை புதிய வேலைவாய்ப்புகள் உருவானது அல்லது எத்தனை வேலைகள் குறைந்தது என்பதை அளவிடுகிறது. அமெரிக்க பொருளாதாரத்தின் நிலையை புரிந்து கொள்ள முதலீட்டாளர்கள், ட்ரேடர்ஸ், நிறுவனங்கள் மற்றும் கொள்கை வகுப்பவர்கள் இந்த ரிப்போர்ட்டை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அல்லது NFP ரிப்போர்ட் விவசாயத்துறையை தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு மாதமும் வேலைவாய்ப்புகள் எவ்வளவு அதிகரித்தது அல்லது எவ்வளவு குறைந்தது என்பதை காட்டுகிறது. இந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது என்று பொதுவாக கருதப்படுகிறது. மாறாக இந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தால் பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம் என்ற அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை என்பதால் NFP ரிப்போர்ட் அமெரிக்க பொருளாதாரத்தின் மிக முக்கியமான குறியீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. NFP ரிப்போர்ட் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர், ரீட்டெயில், எஜுகேஷன், டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் கவர்மெண்ட் சர்வீசஸ் போன்ற துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ரிப்போர்ட்டில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் விவசாய தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் பெரும்பாலான நான் ப்ராஃபிட் நிறுவன ஊழியர்கள் இதில் சேர்க்கப்படுவதில்லை. இந்த விலக்குகள் காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு போக்கை மிகவும் துல்லியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. வேலைவாய்ப்புகள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நிறுவனங்கள் அதிகமான பணியாளர்களை வேலைக்கு எடுத்தால் மக்களின் வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்தால் மக்களின் செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் வணிக நிறுவனங்களும் மேலும் வளர்ச்சியடைகின்றன. வலுவான வேலைவாய்ப்பு ஆரோக்கியமான பொருளாதாரத்தை காட்டுகிறது. மாறாக பலவீனமான வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி மந்தமாகி வருவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால்தான் அரசுகள், முதலீட்டாளர்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் NFP ரிப்போர்ட்டை மிகவும் உன்னிப்பாக ஆய்வு செய்கிறார்கள். NFP ரிப்போர்ட் உலக நிதி சந்தைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. எதிர்பார்த்ததை விட வேலைவாய்ப்பு எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அமெரிக்க டாலர் வலுவடையும். அதன் தாக்கம் பங்கு சந்தைகள், தங்கத்தின் விலை, பாண்ட் ஈல்ட் மற்றும் முக்கியமான Forex கரன்சி பேர்ஸ் என பல சந்தைகளிலும் எதிரொலிக்கும். வேலைவாய்ப்பு தரவுகள் எதிர்கால வட்டி விகித எதிர்பார்ப்புகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதால் உலகம் முழுவதும் உள்ள ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு NFP ரிப்போர்ட் வெளியீட்டையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஒரு உதாரணம் பார்க்கலாம். எக்கானமிஸ்ட்ஸ் 1,50,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ரிப்போர்ட்டில் 2,50,000 வேலைவாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக வந்தால் அது அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. இதனால் அமெரிக்க டாலர் வலுப்பெறும். அதன் காரணமாக கிவி டாலர் போன்ற கரன்சி பெயர் குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். மாறாக 80,000 வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாகியிருந்தால் அமெரிக்க டாலர் பலவீனமடையலாம். அப்போது கிவி டாலர் உயரக்கூடும். சந்தைகள் எண்ணிக்கையை விட எதிர்பார்ப்புக்கும் உண்மையான முடிவுக்கும் இடையிலான வித்தியாசத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையன்று வெளியாகிறது. அமெரிக்க நேரப்படி காலை 8:30 இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு இந்த ரிப்போர்ட் வெளியிடப்படுகிறது. NFP வெளியாகும் நேரம் நெருங்கும் போது உலகம் முழுவதும் உள்ள ட்ரேடர்ஸ் இந்த ரிப்போர்ட்டுக்காக தயாராக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரிப்போர்ட் வெளியான சில வினாடிகளிலேயே Forex மார்க்கெட், கோல்டு மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதனால்தான் ஒவ்வொரு NFP வெளியீட்டு நேரமும் உலகம் முழுவதும் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அமெரிக்க பொருளாதாரத்தின் மிக முக்கியமான பொருளாதார குறியீடுகளில் ஒன்றாகும். இது ஒவ்வொரு மாதமும் விவசாயத்துறையை தவிர உருவாகும் வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கையை அளவிடுகிறது. இந்த ரிப்போர்ட் வணிக நடவடிக்கைகள், நுகர்வோர் நம்பிக்கை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை புரிந்து கொள்ள மிகவும் உதவுகிறது. அது மட்டுமல்ல,
வட்டி விகித எதிர்பார்ப்புகளையும் உலக நிதி சந்தைகளையும் இந்த ரிப்போர்ட் பெரிதும் பாதிக்கிறது. அதனால்தான் NFP ரிப்போர்ட் புரிந்து கொள்வது முதலீட்டாளர்கள், ட்ரேடர்ஸ், மாணவர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சிறந்த பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவுகிறது. நன்றி. இன்னைக்கு சார்ட் ரிவ்யூ அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் வியூஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you again. Bye.